ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியின் விடுதலை, வாழ்வு, மீட்பை, அதிகாரத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். ரட்சிப்பின் பலன்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். கடந்த பகுதியில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை நாம் சத்தியத்தின் அடிப்படையில் தியானித்தோம். நம்முடைய தேவன் திருத்துவ தேவன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். இதை நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் உதவி கொண்டுதான் புரிந்து கொள்ள முடியும். இதை ஒரு தியாலஜியாக, ஒரு அறிவாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அது புரியாது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய வெளிச்சத்தை ஆவியானவர் தான் கொடுக்க வேண்டும். இதை நீங்கள் ஜெபத்தோடு கேட்பீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களுக்கு இந்த ரகசியங்களை வெளிப்படுத்துவார். இந்த பகுதியில் தேவன் ஏன் மாம்சமாக மாறினார்? தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? அவர் மனிதனாக இறங்கி வர வேண்டிய அவசியம் என்ன? சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை தம்முடைய சாயலில் அவர் படைக்கிறார். படைத்து அங்கு அவருக்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம் அல்ல, சட்டதிட்டங்கள் அல்ல, ஒரே ஒரு கட்டளை. நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க கூடாது. புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். இந்த ஒரே ஒரு கட்டளைதான். ஆனால் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுகின்றனர். இந்த இடத்தில் தேவனுக்கு முன்பாக 3 காரியங்கள். ஒன்று, அவர் மனிதனை அழித்து வேறு ஒரு மனிதன் உலகத்தை படைத்திருக்க முடியும். அதை அவர் செய்யவில்லை. இரண்டாவதாக, மனிதனையும் சாத்தானையும் அழைத்து ஏன் அவனை வஞ்சித்தாய் என்று கேட்டு அந்த உரிமையை மறுபடியும் அவர் பெற்றுக் கொடுத்திருக்க முடியும். அதையும் அவர் செய்யவில்லை. மூன்றாவதாக, மனிதன் இழந்ததை ஒரு மனிதன்தான் மீட்க முடியும். அதை தாமே சரி செய்யக்கூடிய 3வது வாய்ப்பை அங்கு தேவன் தெரிந்தெடுக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய இயல்பு அப்படிப்பட்ட ஒரு இயல்பு. தேவன் மாறாதவர். அவர் ஒரு முறை சொன்னால் சொன்னதுதான். என் உதடுகள் விளம்பினதை நான் மாற்றாமல் இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் வார்த்தை மாறாதவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. நாம் தேவனை நம்மை போலவே பார்க்கிறோம். அவர் பரலோகத்திலிருந்து இதை சரி செய்திருக்கலாமே என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய இயல்பு அப்படிப்பட்ட இயல்பு அல்ல. பூமியின் மீது அதிகாரத்தை அவர் மனிதருக்கு கொடுத்திருக்கிறார். மனிதன் இழந்ததை மனிதன்தான் மீட்க முடியும். அந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அதை மனிதனால் கொடுக்க முடியாது என்று பல்வேறு காரணங்கள். இதை எல்லாமே தேவனால் மாத்திரமே செய்ய முடியும். அதற்காக தான் அவர் மனிதனாக வெளிப்பட்டார். இந்த சத்தியத்தை தான் நாம் இந்த பகுதியில் தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், பாவம் செய்தது யார்? மனிதன். அங்கு பாவம் செய்தது மனிதன். மனிதன் பாவத்தில் விழுந்து விட்டார். அந்த செயலுக்கான தண்டனையை யார் அனுபவிக்க வேண்டும்? மனிதன்தான் அனுபவிக்க வேண்டும். ஒரு நியாய தீர்ப்பு வர வேண்டும் என்றால் அங்கு மனிதன் மீதுதான் வர வேண்டும். வசனம் சொல்லுகிறது, ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே
பிரவேசித்தது போலவும். நாம் நம்பினாலும் சரி, நம்பவில்லை என்றாலும் சரி, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. இதுதான் ஆவிக்குரிய உண்மை. ஒரு மனிதன் மூலமாகவே இது பிரவேசித்திருக்கிறது. எப்படி ஒரு மனிதன் மூலமாக பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திற்குள் வந்ததோ, அது போலவே ஒரு மனிதன் மூலமாகவே பாவத்திற்கான மீட்பும் வாழ்வும் வெளிப்பட்டிருக்கிறது. இது ஆவிக்குரிய விதி, ஆவிக்குரிய சட்டம். மறுபடியும் சொல்கிறேன், பாவம் செய்தது மனிதன். அதற்கான தண்டனையை ஒரு மனிதன் தான் ஏற்க முடியும். அந்த தீர்ப்பு மனிதன் மீதுதான் வர வேண்டும். தேவன் பரலோகத்திலிருந்து எனக்கு பிரியமான படைப்பு, என்னுடைய பிள்ளை, அவனுடைய தண்டனையை நான் ரத்து செய்கிறேன், மன்னித்து விடுகிறேன் என்று பொதுவாக அவர் சொல்ல முடியாது. அது அவருடைய இயல்பு இல்லை. ஆவிக்குரிய சட்டம் அதுவல்ல. அவர் எப்படி அன்புள்ளவரோ அதே போன்று அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் நீதியுள்ள தேவன். அந்த பரிசுத்தம் பாவத்தை ஏற்காது. பாவத்திற்கு ஒரு தண்டனையை அவரது நீதி கேட்கும். அது அவரது இயல்பு. ஆவிக்குரிய சட்டப்படி அந்த நீதிக்கு ஏற்ற ஒரு தண்டனை பாவத்திற்கு செலுத்தப்பட வேண்டும். நீதிமானான நம்முடைய தேவனால், நீதிமானான நீதிபதியால் அந்த பாவத்தை வெறுமனே புறம் தள்ள முடியாது. மன்னிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடந்து செல்ல முடியாது. சட்ட ரீதியாக அங்கு ஒரு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் பாவத்திற்கான தண்டனை எது? இதில் நம்மில் அநேகருக்கு அது புரிவது இல்லை. நமக்கு நாமே ஒரு தண்டனை கொடுத்து கொள்ளுகிறோம். அதுவல்ல. நல்ல செயல்களை செய்து நம்முடைய பாவத்தை நாம் கழுவிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். அதுவும் அல்ல. நல்ல செயல்கள் நம்முடைய பாவத்தை கழுவ முடியாது. ஏனென்றால் பாவம் என்பது ஒரு செயல் அல்ல. பாவம் என்பது ஒரு ஆவிக்குரிய இயல்பு. அந்த இயல்பின் மூலமாக வெளிப்படுகிற செயல்கள் தான் பாவ செயல்கள். எரேமியா 13:23. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அழகான ஒரு வசனம் பாருங்களேன். இதனுடைய பொருள் என்னவென்றால், உங்களுக்கு புரியும்படி சில உதாரணங்களை நான் தருகிறேன். ஒரு பாம்பு, அது கடிக்காமல் ஒரு வாரம் அமைதியாக இருக்கிறது. அது யாரையும் கடிக்கவில்லை, யாருக்கும் அது தீங்கு செய்யவில்லை. அது அமைதியாக ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அது யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, அது அமைதியாக இருக்கிறது என்பதினால் அதற்குள் விஷம் இல்லை என்று அர்த்தம் ஆகுமா? இல்லை, அப்படித்தானே? அது போலதான் ஒரு முட்செடியை நாம் கத்தரித்து அதற்கு நன்றாக நீர் ஊற்றி நன்றாக நாம் பராமரித்து அதற்கு உரம் வைத்து நாம் பாதுகாத்தால் அது நல்ல கனிகளை அது கொடுக்குமா? இல்லை. அந்த முட்செடியின் இயல்பு முட்களை கொடுக்கின்ற ஒரு இயல்பு. ஒரு பாட்டிலில் அழுக்கடைந்த ஒரு நீர் இருக்கிறது. அந்த பாட்டிலினுடைய மூடியை வேறு மூடியை மாற்றி, அந்த பாட்டிலை சுற்றி இருக்கிற கவர் லேபிள், அதை வேறு லேபிள் ஒட்டி வெளிப்புறமாக அதை நன்கு துடைத்து சுத்தமாக்கினாலும் அந்த பாட்டில் உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கடைந்த நீர் நல்ல நீராக மாறுமா? மாறாது. இன்னும் உதாரணங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். நம்முடைய வெளிப்புற செயல்கள் உட்புற அசுத்தத்தை நீக்க முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதனாலே அவர் மூலமாக பிறக்கும் பொழுதே அந்த பாவ இயல்போடு மனிதர்கள் பிறந்திருக்கின்றார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
இந்த பாவத்திற்கான தண்டனை மரணம்தான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இங்கு மனிதனுக்கு தேவை மன்னிப்பு மாத்திரம் அல்ல, அந்த நியாய தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டியது மாத்திரம் அல்ல, நரகத்திலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டியது மாத்திரம் அல்ல, அங்கு இயல்பே மாற வேண்டும். மனிதன் சரி செய்யப்பட வேண்டியவன் அல்ல, மனிதன் புதிதாக உருவாக்கப்பட வேண்டியவனாக இருந்தார். மனிதர்களுடைய நிலைமை இதுதான். நம்ம நினைக்கிறோம் நம்முடைய பாவத்தை நல்ல செயல்கள் செய்து கழுவிக் கொள்ளலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் இல்லை, ஒருபோதும் முடியாது. அந்த செயல்கள் அந்த உள்ளே உள்ள இயல்பை மாற்றாது. அது நாம் முட்செடியில் பராமரித்து பழங்களை எதிர்பார்ப்பது போல ஒருபோதும் அது முடியாது. நம்முடைய பக்தி செயல்கள் நம்மை மாற்றும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதுவும் உங்கள் பாவத்தை கழுவ முடியாது. உங்களுடைய பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள் பாவத்தை கழுவ முடியுமா என்றால் அதுவும் முடியாது. ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. விலங்குகளின் இரத்தம் பாவங்களை மூடியதே தவிர பாவத்தை போக்க அதற்கு வலிமை இல்லை. நியாயப்பிரமாணம் நம்மை பாவி என்று உணர்த்த கொடுக்கப்பட்டது. நமக்கு மீட்பர் தேவை என்று உணர வைப்பதற்காக அது கொடுக்கப்பட்டது. அது தேவனுடைய சட்டம். நம்மை மீட்கக்கூடிய சக்தி அதற்கு கிடையாது. ஒரு பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட வேண்டும். மனிதன் ஒருவர் கூட நீதிமான் இல்லை. ஒருவர் கூட நீதிமான் இல்லை. அங்கு பழைய ஏற்பாடு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, தமது புயமே இரட்சிப்பாகி. ஒருவரும் இல்லை என்று அவரது புயமே இரட்சிப்பாக மாறி இருக்கிறது. அங்கு பாவம் செய்தது மனிதன், தண்டனை சுமத்தப்பட வேண்டியதும் மனிதன் மீதுதான் சுமத்தப்பட வேண்டும். அங்கு மன்னித்து விட்டேன் என்று தேவன் வெறுமனே சொல்ல முடியாது. மன்னித்து விட்டேன் என்று வெறும் வார்த்தைகளால் தேவன் சொல்ல முடியாது. சட்ட ரீதியாக அதை அவர் எதிர்கொள்ள வேண்டும். அவர் எவ்வளவு அன்புள்ளவரோ அதுபோல அவர் நீதியுள்ளவர். அங்கு சட்ட ரீதியாக பாவத்திற்கான விலை செலுத்தப்பட வேண்டும். அங்கு மனிதர்களுடைய இரத்தம், விலங்குகளின் இரத்தம் அந்த பாவத்தை போக்க முடியாது. விலை மிக பெரியது. இது அனுதினமும் செய்யக்கூடிய பலி இல்லை. அப்படி பலி செய்தாலும் அது போக்கக்கூடிய வல்லமை மனிதர்களிடத்தில் இல்லை. இந்த விலைக்கிரயம் பெரிய விலைக்கிரயம். அது தேவன் மாத்திரமே செய்ய முடியும். அவருடைய இரத்தத்திற்கு மாத்திரமே அந்த வல்லமை இருக்கிறது. அங்கு மனிதன் தேவன் கொடுத்த அதிகாரத்தை சாத்தானிடம் இழந்து போகிறார். இழந்து போன அதிகாரத்தை மனிதன்தான் மீட்க வேண்டும். கடந்த பகுதியில் நாம் பார்த்தோம் இல்லையா, அவர் தேவ வல்லமையில் இந்த உலகத்தில் வரவில்லை. அங்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் எதிலெல்லாம் தோற்று போனாரோ, இரண்டாம் ஆதாமாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவோ அதில் மனிதனாக நின்று ஜெயித்திருக்கிறார். மனிதனுக்குரிய வல்லமை, மனிதனுக்கு என்ன இடம் கொடுக்கப்பட்டதோ, மனிதனுக்கு என்ன உரிமைகள் உள்ளதோ அந்த உரிமையிலேயே அங்கு இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். அங்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது, விலைக்கிரயமாக செலுத்தப்பட்டது. பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். அந்த பலி மனித பலியாகவோ விலங்குகள் பலியாகவோ இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த இரத்தம் கரைப்பட்டிருந்தது. பாவத்தை போக்க முடியாது. ஒரு பரிசுத்த இரத்தம் தேவை. அது தேவ இரத்தமாக இருக்க வேண்டும். தேவன் ஆவியானவர். அதனால் அவர் மாம்சமாக வெளிப்பட்டார். தம்முடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் நம்மை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். ஒரு சப்ஸ்டியூட், நமக்கு பதிலாக நாம் நிற்க வேண்டிய இடத்தில், நாம் பெற வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை
அவர் அங்கு சுமந்து கொண்டார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது. பாவம் அறியாதவர். அவர் மனிதனாக இருக்க வேண்டும், பாவம் செய்யாதவராக இருக்க வேண்டும். அவருடைய இரத்தம் ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பாவத்தை போக்கக்கூடிய வல்லமை நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஒரே விலை கிரயத்தில் நித்தியமாக அது செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். இது எல்லாமே மனித இரத்தத்தினாலோ விலங்குகளின் இரத்தத்தினாலோ செய்து முடிக்க முடியாது. அதனால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்காக எல்லா காலங்களுக்காகவும் அவர் இன்றைக்கு செய்ய போகிற பாவத்திற்காக இனிமேல் அவர் மரிக்க வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை, தேவையில்லை. நாளை செய்ய போகிற பாவத்திற்காக நாளை வர வேண்டும் என்ற தேவையும் இல்லை. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லா பாவத்துக்காகவும் ஒரே முறை அவர் பலியை செலுத்தி இருக்கிறார். அந்த பலியை அவர் பரிபூரணமாக்கி இருக்கிறார். அவர் கொடுத்த ரட்சிப்பு அடிக்கடி பெற்றுக்கொள்ளும் ரட்சிப்பு அல்ல, ஒரு முறை பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. அது நித்தியத்துக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ரட்சிப்பு. அதனால்தான் அதனுடைய பெயர் நித்திய ரட்சிப்பு. நித்தியத்திற்கும் அதை அவர் கொடுத்திருக்கிறார். எல்லா காலத்திலும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் கேட்கலாம், அது எப்படி இனிமேல் செய்ய போகிற பாவத்திற்கும் அவர் மன்னிப்பு கொடுத்திருக்கிறாரா என்றால், நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பதாகவே அங்கு விலைக்கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று. அப்படி என்றால் அவர் அந்த விலைக்கிரயத்தை செலுத்தும் போது எதிர்காலத்தில் நாம் செய்கின்ற பாவங்களுக்கும் சேர்த்துதானே அவர் செலுத்தி இருக்கிறார். ஒரே பலியினால் அவர் பூரணமாக்கி இருக்கிறார். நித்தியத்திற்கும் அதை அவர் செய்து முடித்திருக்கிறார். இதையெல்லாம் நமக்கு பதிலாக, நம்மை ரெப்ரசன்ட் பண்ற விதமாக, நம்முடைய பிரதிநிதியாக அதை அவர் அங்கு செய்து முடித்திருக்கிறார். நம்முடைய பாவம், சாபம், நோய்கள், கட்டுகள் எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டது. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டாராம். அங்கு கெத்சமனே தோட்டத்துல அவர் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொன்னது மரணத்திற்கு பயந்து அல்ல. தேவன் மரணம் இல்லாதவர். அவர் ஏன் சரீரத்தில் வெளிப்பட்டார் என்றால், அந்த மரணத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த மரணத்தை பெறக்கூடிய சரீரத்தில் அவர் வெளிப்பட்டார். ஆனாலும் அந்த ஒட்டுமொத்த பாவமும் அவர் மீது சுமத்தப்பட்ட பிறகுதான் அவருடைய சரீரத்துக்கு அங்கு மரணம் ஏற்படுகிறது. அங்கு சிலுவையில் நடந்தது இதுதான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் கிருபாதார பலியாக ஏற்படுத்தப்பட்டது. வாசிக்கலாம், ரோமர் 3:25. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி. அங்கு நடந்த சம்பவம் தேவன் நீதியுள்ளவர் என்று வெளிப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவர். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே மீட்பு உண்டு. நம்முடைய நல்ல செயல்களினாலோ பக்தி செயல்களினாலோ நமக்கு நாமே தண்டனையை வரவைத்துக் கொள்வதினாலோ அந்த பாவத்தை போக்க முடியாது.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு மாத்திரமே அந்த வல்லமை இருக்கிறது. நம்முடைய பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக, நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக தேவன் அவரை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். இதுதான் சுவிசேஷம். எப்படி மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன், இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கண்களை திறக்கக்கூடிய ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அநேகருக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நோய்வாய்ப்பட்டிருக்கிற மரண பயத்தில் இருக்கிற மக்களிடம் இந்த வசனத்தை காண்பிக்கும் போது அவர்கள் முதலில் அவங்க சிந்தனையில இருந்து அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். மரணத்துக்கு அதிகாரி தேவன் அல்ல, மரணத்துக்கு அதிகாரி பிசாசானவன். அங்கு எதற்காக மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் மரணம் ஏற்பட்டது என்றால் அவர் தோற்று போகவில்லை. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவர் அழித்திருக்கிறார். எப்படி மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவன் மாறினான்? அங்கு ஒரே மனிதனாலே பாவமும் பாவத்தின் மூலம் மரணமும் இந்த உலகத்தில் பிரவேசித்தது. அங்கு மனிதனுடைய இயல்பே மரணம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அதனால்தான் வெளிப்புற செயல்களோ சடங்காச்சாரங்களோ நல்ல செயல்களோ அங்கு உள்ளே உள்ள மரணத்தை போக்க முடியாது. உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை நான் சொல்றேன். ஒரு ரூம்ல புகையாக இருந்ததுன்னு சொன்னா நம்ம ஃபேன் போட்டு விடுவோம் இல்லையா? ஜன்னலெல்லாம் திறந்து வைப்போம். வெளிக்காற்று உள்ள வந்ததுன்னா உள்ள புகைலாம் என்ன செஞ்சிடும்? வெளியே சென்று விடும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். பாம்பு கடித்தது என்றால் அந்த விஷம் மனிதனுடைய இரத்த ஓட்டத்திற்குள் நுழைந்து அது இருதயம், நரம்பு, மூச்சுக்குழல் ஒவ்வொன்றையா பாதிக்க ஆரம்பிக்கும். அந்த விஷம் ஒவ்வொரு இடத்திற்கும் செல்ல ஆரம்பிக்கும், இரத்தத்தில் பரவ ஆரம்பிக்கும். மருத்துவரிடம் சென்றால் அவர்கள் கொடுக்கின்ற மருந்து, எதிர் மருந்து, மாற்று மருந்து என்ன செய்யும் என்றால் முதலில் அந்த மாற்று மருந்தும் உள்ளே சென்று முதலில் அது செய்யக்கூடிய செயல் அது இரத்தத்தில் பரவுவதை நிறுத்தும். அந்த விஷத்தை அது முறிக்கும். மனிதனுடைய சரீரம் சீராக செயல்பட உதவி செய்யும். இந்த மாற்று மருந்தோட வேலை அதுதான். அங்கு உள்ளே உள்ள இரத்தத்தை சரி செய்கிறதற்கு இந்த மாற்று மருந்து உள்ளே கொடுக்கப்பட வேண்டும். அது அந்த இடத்துக்கு போகணும். உள்ளே சென்றுதான் அந்த விஷத்தை அது முறிக்க முடியும். இயேசு கிறிஸ்து செய்ததும் இதுதான். மனிதனுக்குள்ளே மரணம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. ஆவியில் மனிதன் மரித்து போயிருந்தான். மரணம் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அந்த மரணத்தின் செயல்பாட்டை நிறுத்துவதற்காக அவர் மனித சரீரத்தில் வெளிப்பட்டு மனிதனுக்குள் ஜீவனை கொடுத்தார். அந்த மரணத்தை நிறுத்தக்கூடிய வல்லமை அவருடைய ஜீவனிடத்தில் மாத்திரமே இருந்தது. இங்கு இயேசு கிறிஸ்து மரணத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளவில்லை, 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுகிறார். ஏனென்றால் பாவம் இல்லாத அவர் மீது மரணத்தால் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை. அந்த மரணத்தால் அவரை பிடித்து வைத்திருக்க முடியவில்லை. அங்க ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் நியாய தீர்ப்பும் அவர் மீது செலுத்தப்பட்டு தீர்ந்த போது அந்த மரணத்தால் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. அங்கு அவர் உயிர்ப்பிக்கப்படுகிறார். மரணத்தை அவர் ஜெயிக்கிறார். மரணத்தை அவருடைய வாழ்வு ஜெயிக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் சுவிசேஷம். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தது இதுதான்.
கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் இன்றைக்கு ஒரு விசுவாசிக்குள் இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது எப்பேற்பட்ட மரண கட்டுகளாக இருந்தாலும், உங்க சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட மரண கட்டுகள் நிறைந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும், அவருடைய வாழ்வு அதை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இந்த வசனம் அதுதான் சொல்லுது. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார். நம்மை விடுவிப்பதற்காக அவர் மரணம் இருக்கின்ற இடத்திற்கே வந்து அந்த மரணத்தை அவர் மேற்கொண்டு அங்கு ஜெயித்திருக்கிறார். எப்படி ஒரு விஷம் இருக்கிற உடலுக்குள் அந்த மாற்று மருந்து சென்று அதனுடைய செயல்பாட்டை நிறுத்துகிறதோ, அந்த சரீரத்தை மறுபடி செயல்பட வைக்கிறதோ, அது போல இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல் நம்மை உயிர் பெறச் செய்திருக்கிறது. மரணத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறது. ஒலிம்பிக் விளையாட்டுல நம்முடைய நாட்டு வீரர் ஒரு விளையாட்டு போட்டியில ஜெயிச்சுட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நாம ஜெயிச்சுட்டோம் சொல்லுவோமா இல்லையா? ஆனா அங்க விளையாண்டது யாரு? நம்முடைய நாட்டின் சார்பில் ஒருவர் விளையாடி இருக்கிறார். ஆனால் நாம் சொல்லும் பொழுது அதை எப்படி நம்ம பார்க்கிறோம்? நாம ஜெயிச்சிட்டோம். ஏனென்றால் அவர் நம் சார்பாக அங்கு செயல்பட்டு கொண்டிருந்தார். அது போலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த இத்தனை செயல்களும் நம் சார்பில். ஒவ்வொருவரும் சொல்லலாம், என் சார்பில் அவர் அதை செய்து முடித்திருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆக்கப்படுகிறீர்கள். தேவன் உங்களை அப்படித்தான் பார்க்கிறார். ஒரு விசுவாசியின் இடம் இதுதான். கிறிஸ்துவுக்குள் நாம் இந்த மரணத்தை ஜெயித்திருக்கிறோம், பாவத்தை ஜெயித்திருக்கிறோம், நாம் மீட்பை பெற்றிருக்கிறோம், நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் இருந்த மரணத்தின் இடத்திற்கே அவர் இறங்கி வந்திருக்கிறார். அந்த மரணத்தை அனுபவித்து அந்த மரண செயல்பாட்டை நமக்குள் நிறுத்தி அவருடைய வாழ்வு அங்கு அதை ஜெயித்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றால், மனிதன் பாவம் செய்ததால் தண்டனை மனிதனே பெற வேண்டும். விலங்குகளின் இரத்தம், மனிதர்களின் இரத்தம், வேறு எந்த இரத்தமோ மனிதருடைய பாவத்தை போக்க முடியாது, கழுவ முடியாது. விலை பெரியது. அதை கொடுப்பதற்கு தேவன் வர வேண்டும். தேவன் ஆவியானவர். அதனால் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த பலி ஒரே பலியாக நித்தியத்திற்கும் அது செயல்பட வேண்டும். அதனால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு தமது உயிர்த்தெழுதல் மூலம் மரணத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றி இருக்கிறார். இந்த வெற்றியில் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. சிலுவையில் நீர் கொடுத்த மீட்புக்காக நன்றி. நாங்கள் நின்று கொண்டிருந்த மரணத்தின் விளிம்பிற்கே நீர் வந்து எங்களை நீர் விடுவித்திருக்கிறீர். மரண கட்டுகளிலிருந்து எங்களை நீர் விடுவித்திருக்கிறீர். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறீர். மரணத்தை எங்களுக்காக நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். மரணத்தின் கூரை நீர் உடைத்திருக்கிறீர். பாதாளத்தை நீர் ஜெயித்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை நீர் வைத்திருக்கிறீர். நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பில் இந்த அனுபவத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை நீங்க கொடுக்கிறதற்காக நன்றி. இந்த சத்தியம் அவர்கள் வாழ்வில் விடுதலையை கொடுக்கிறதற்காக நன்றி. எந்த மரண கட்டுகள்ல இருக்கிறார்களோ கிறிஸ்துவின் வாழ்வு அவர்களை அந்த இடத்துல விடுவிக்கிறதற்காக நன்றி. அந்த மரணத்தை மேற்கொள்ளுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.